கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு ஆபத்து. இது எல்லா ஊழியர்களுக்குமா என்று சொன்னால் எல்லாருக்கும் அல்ல. குறிப்பாக மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டக்கூடிய முன்னணி ஊழியர்களுக்கு ஆபத்து. இந்த ஆபத்தை எப்படி தடுப்பது? கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? எதனால இந்த ஆபத்து? கடந்த ஜனவரி மாதம், அதாவது 2020 ஜனவரி, அநேக முக்கிய ஊழியர்கள், தொலைக்காட்சி நிறுவன ஊழியர்கள் இந்த ஆண்டை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு என்று சொல்லி. ஆனால் இது மோசமான ஆண்டாக அது மாறியது. தொழிலில் பலர் நஷ்டமடைந்தார்கள். நடுத்தர மக்கள் உணவுக்கு கஷ்டப்படும் நிலை, ஏழை மக்கள் நிலை இன்னும் பரிதாபம். இதில் அநேக கிறிஸ்தவ தொழிலதிபர்கள், வியாபாரிகள், கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கிறிஸ்தவத்தின் மேல ஓரளவு நம்பிக்கை மற்றும் மதிப்பு உள்ள பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை நம்பி பெரும் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். 10 கோடி, 20 கோடி, 50 கோடி, 100 கோடி, அதற்கு மேலாக. இதில் அவர்கள் எதிர்பாராத ஒரு விளைவு ஏற்பட்டதனால் இந்த ஆண்டு ஒரு பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்தித்தார்கள். ஒருவேளை அநேகர் இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு நம்பி நல்ல லாபம் கிடைக்கும் என்று அவர்கள் பணத்தை முதலீடு செய்து அந்த பணம் முடக்கப்பட்டு தொழில் உடனடியாக நடத்த முடியாமல் லாக்டவுன் ஆனதினாலே ஏராளமான கோடி நஷ்டமடைந்தார்கள். இப்படி இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பினதினாலே அந்த இவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட நஷ்டம் பல லட்சம் கோடி. சிலர் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டார்கள். இதனாலே அவர்களுக்கு பாதிப்பு. ஆனால் தீர்க்க தரிசனம் சொன்னவர்களுக்கு அவர்கள் மேலே துளியும் அக்கறை இல்லை. மழுப்பலான பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தீர்க்க தரிசனம் என்றால் இந்த ஆண்டு நடக்கலாம், 4 வருடம் கழித்து நடக்கலாம், அல்லது 8 வருடம் கழித்தும் நடக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லும்போது இப்படித்தான் சொன்னார், இந்த ஆண்டு நடக்கப் போகிறது என்று சொல்லி கர்த்தர் தம்மிடத்திலே பேசினதாக, நேரிலே வந்து சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள். சுட சுட பொருட்களை, அதாவது ஹோட்டலிலே சுட சுட தோசை, இட்லி போடுவது போல கர்த்தர் சொன்னதை அப்படியே எழுதி கொண்டு வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இது நடக்காமல் போனதற்கு மழுப்பலான விளக்கத்தை கொடுத்தார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். இதிலே என்ன ஆபத்து என்று சொன்னால், இவர்கள் மேலே நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது கிறிஸ்தவர்களும் போடலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவரும் போடலாம். ஏற்கனவே இதுபோல இந்த இரட்டிப்பு ஆசீர்வாதம் என்று சொன்ன ஊழியர் பைபிள்களை அச்சடித்த பொழுது அவர் மேலே பைபிள் சொசைட்டி வழக்கு தொடர்ந்தது. ஆனால் இவர்கள் நாங்கள் குறைந்த செலவிலே நாங்கள் அச்சடித்துக் கொள்கிறோம் என்று ஒரு காரணம் சொன்னார்கள்.
சரி, இப்பொழுது நீதிமன்றத்தில் இந்த நஷ்ட ஈடு வழக்குகள் சென்றால் அதனுடைய விளைவு என்னவாகும்? ஒருவேளை தமிழ்நாட்டிலே தள்ளுபடி செய்யப்பட்டு மேலும் அது சுப்ரீம் கோர்ட்டு வரை, உச்ச நீதிமன்றம் வரை சென்றால் இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? நாம் இந்த ஊழியர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாம் இவருடைய கூட்டத்துக்கு செல்லுவதை நிறுத்த வேண்டும். இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்பதை நிறுத்த வேண்டும். இவர்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இவர்களை ஆதரிப்பதை நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் அடுத்த வருடமும் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதனுடைய விளைவு பல வழக்குகள் போடப்படும். கிறிஸ்தவத்துக்கு அவமானம் நேரிடும். கிறிஸ்தவ ஊழியரை ஒரு திரைப்படத்திலே காட்டினார்கள் என்பதற்கே நம் கிறிஸ்தவ அதில் ஒரு தலைவர் வழக்கு போட்டார். அவர்கள் என்ன காண்பித்தார்கள்? நடப்பதை ஒரு ஊழியக்காரர் தானே செய்ததை அப்படியே காட்டினார்கள். அதிலும் அந்த ஊழியக்காரர் அவர் செய்ததை அவரே வீடியோ எடுக்க செய்து அவரே பெருமையாக அதை யூடியூபிலே அப்லோட் செய்திருந்தார். மற்றவர்கள் யாரும் கிறிஸ்தவத்தில் நடக்கிற குறைகளை எடுத்து உலக மக்களுக்கு காட்டுவதில்லை. அதாவது கிறிஸ்தவ விரோதிகளுக்கு காட்டுவதில்லை. தாங்களே அதை ஒரு பெருமையாக, தாங்கள் செய்யும் அசிங்கத்தை அவர்கள் பெருமையாக அவர்கள் யூடியூபிலே அப்லோட் பண்ணுகிறார்கள், மீடியாவிலே வெளியிடுகிறார்கள். இது பெரிய ஆபத்து, அவர்களுக்கு ஆபத்து. சரி, அவர்களை நாம் எச்சரிக்காமல், இந்த ஊழியர்களை எச்சரிக்காமல் அல்லது அவர்களுடைய கூட்டத்தை இன்னும் பற்றி கொண்டு அவர்களை கடவுளுடைய தூதர்களைப் போல நாம் பாதுகாத்தால் என்ன நேரிடும்? அது கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய அழிவாக மாறிவிடும். இது சாதாரண காரியம் அல்ல. கடைசி காலத்தில் உண்மையான மார்க்கம் பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே இவர்களை நீங்கள் பாதுகாப்பது அல்லது இவர்களுக்காக பரிந்து பேசுவது, கோபப்படுவது, இந்த காரியங்கள் கிறிஸ்தவத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே தீங்கு செய்கிற இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை விட்டு நீங்கள் பிரிந்து கொள்ளுங்கள். அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு திரிந்தால் கிறிஸ்தவத்துக்கும் பாதிப்பு, உங்கள் ஆத்துமாவுக்கும் பாதிப்பு. இப்படிக்கு கிறிஸ்தவ சிந்தனையாளர்